வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன அரசியல் அலசல் அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, இடி அமலாக்கத்துறை நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. எப்படின்னா, செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கொடுங்க. எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. இது எந்த கேஸு? ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஒன்று தனியாக இருக்குது. இது எந்த கேஸுக்கு அனுமதி கேட்குறாங்க அப்படின்னு எல்லாம். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் ஒன்று இப்போது கேஎன்ஏருக்கு எஃப்ஐஆர் போடுங்கன்னு கேட்டாங்க. இது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்கு, அது தனி, அது ஹைகோர்ட்லேருந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இது செந்தில் பாலாஜி இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பல பேர்கிட்ட வேலை வாங்கி தரலைன்னு பணத்தை வாங்கி ஏமாத்தினார்ல, அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, அவர் இவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்காரு, அவருக்கு தண்டனை கொடுக்க வேணாமா, பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னால் செஞ்ச குற்றம் போயிடுமா, அதனால் அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுங்க, தண்டனை வாங்கணும்னு சொன்னாங்க. நம்ம ஸ்டாலின் சொல்கிறாரு, இந்த ரீல் போட்டு இந்த தீவுக்காரங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் ஓட்டை கேட்டு தோக்கடிச்சிட்டாங்கன்னு. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை, அவருடைய பேரன்கள், அவருடைய தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களிடத்தில் அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்டு பணி நடந்து முடிந்திருக்கு. அது இல்லை, ஸ்டாலின் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் செஞ்ச பாவம், மனசாட்சிக்கு எதிராக நீங்கள் செஞ்ச அத்தனை பாவங்களும் தான் இறை சக்தி வடிவத்தில் உங்களை தோக்கடிச்சது. பாதிக்கப்பட்டவன் யார்? நூற்றுக்கணக்கான பேர் வீடு அடமானம் வச்சு, நகையை வச்சு, நிலத்தை விற்று வேலை கிடைக்கும்னு செந்தில் பாலாஜிகிட்ட கொடுத்தா அவரால் வேலை வாங்கி கொடுக்க முடியலைன்னு வைங்க, அந்த ஏழைங்க வயிற்றில் போய் அடிக்கலாம். அந்த அது எத்தனை கோடி வரும்? நீங்கள் தான் 10,000 கோடி 20,000 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா, ஒரு கடைக்கு 60,000 ரூபா மாதத்துக்கு. எத்தனை கடை இருக்குது? 5,500 கடை கணக்கு அமைக்கிறீங்க. இது பூரா அவங்களுக்கு வந்து பாரெல்லாம் அவங்க பினாமி பேரில் வச்சுருக்கீங்க. எத்தனை 1000 கோடி ஒரு மாதத்தில் சம்பாதிச்சிங்க. அந்த ஏழை பாலையிட்ட வேலை வாங்கி தரேன்னு வாங்கின பணத்தை ஒரு 5 கோடி வருமா, இல்லை 10 கோடி வருமா? மனசாட்சி வேணாமா? அதை கொடுத்துருக்க வேணாமா? அதை கொடுக்காம அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் எஃப்ஐஆர் போடுங்கன்னா, இது வந்து அவர் மேலே வழக்கு பதிவு செய்யுங்க. இந்த ஸ்டாலின் மனசாட்சி இருக்காயா அவங்களுக்கு? எஃப்ஐஆர் எப்படி போட்டீங்க? அந்த பணம் கொடுத்தவன் மேலேயும் குற்றவாளியாக்கி எஃப்ஐஆர் போட்டீங்க. இதெல்லாம் எங்கே நடக்கும்? மனசாட்சி வேணாம்? நீங்கள் மட்டும் ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி கொள்ளை அடித்து வெளிநாடுகளில் கம்பெனி ஆரம்பிப்பீங்க. அவன் உழைச்சி கொடுத்த பணத்தை உன் அரசியல்வாதி, உன் மந்திரிகிட்ட கொடுத்துட்டா அவனை மேலே வழக்கு போட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அவனையும் குற்றவாளியாக சேர்த்து இந்த கொடுமையை பண்ணார் ஸ்டாலின். ஒருத்தர் 2 பேர் வைத்தறிச்சலா? இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வழக்கில் தான் இவங்க 2000 பேர் வச்சு இவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பாவத்தை செய்த பாவத்தின் சம்பளத்தை வாங்கிய ஸ்டாலின் தலைமையில் இருந்த இவங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறை, ஏவல்துறை, அவங்க சொன்னதை பூரா கேட்டுக்கிட்டு ஆடினான். பணம் வாங்கின கொடுத்தவன் மேலேயும் கேஸை போட்டு 2000 பேர் மேலே வழக்கு. அப்போ தான் இவங்க கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட், என்ன 2000 பேர் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க? இது 20 வருஷம் ஆகுமே, 25 வருஷம் ஆகுமே, நேரு ஸ்டேடியத்தில் வச்சு தான் அதை நடத்தின இந்த கேஸன்னு கேட்டாங்க. இப்போ நாக்கப்படுங்கிற மாதிரி அந்த வழக்கு தான் இப்போ வந்திருக்கு. என்னென்னா, இப்போ தான் உண்மையை சொல்கிறாங்க. இடி இவ்வளவு நாளாக சொல்லலை. எப்படின்னா, அந்த வழக்கில் தான் செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க. கையை காலெல்லாம் உதறிட்டு ட்ராமா பண்ணார்ல வீட்டில். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓமந்தூரார் மருத்துவமனை கொண்டாந்து நெஞ்சு வலிக்குதுன்னு அட்மிட் பண்ணாங்கல்ல. இடி பயந்துட்டான், என்னடா கைது பண்ணதுக்கு இந்த ட்ராமா போடுறாங்களே, நெஞ்சு வலிக்குதுன்னு. உடனே அங்கேருந்து காவேரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் இதய ஆப்ரேஷன் 3 பிளாக்கு. எவனுக்கு தெரியும்? அவங்க ஆஸ்பத்திரி காவேரி ஆஸ்பத்திரி. கொஞ்சம் நெஞ்சு அநியாய அக்கிரமமாக பண்ணீங்க. சாதாரண ஆள்னா தூக்கி கூண்டாசல் யூடியூப்பில் பேசணுன்னெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிங்களா? மனசாட்சி இருக்கா? குண்டர்கள் சட்டத்தில் போட்டிங்களா பேசினவனை? இத்தனை பேர்கிட்ட பணம் மோசடி பண்ணால கைது பண்ணுறதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணி எத்தனை வழக்கு ஆட்கொணர்வு பண்ணணும். இங்கே ஒன்றொன்னா கொண்டாந்து அவரை காப்பாற்றினாங்க. ஈடிகாரன் பயந்துட்டான். அன்றைக்கி கைது பண்ணதோடு ஓடிட்டான் என்னடான்னு. அப்புறம் கடிதம் எழுதியிருக்கான். அதைத்தான் இப்போ சொல்கிறான்.
ஸ்டாலின் இருக்கும்போது நான் கடிதம் எழுதினேன், நான் விசாரிக்கவே முடியலை, இங்கே கை காலை உதறினார், ஓமந்தூரார் போனார், ஹார்ட் ஆப்ரேஷன்னார், அதுக்கப்புறம் ஜெயிலில் இருந்தார் 1.25 வருஷம். ஜெயிலில் வந்து தான் உங்களுக்கு தெரியும்ல, டாக்டர் ரூமில் இருந்துக்கிட்டு பக்கத்தில் ஓட்டை போட்டு ஏசியை வச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு என்ன கூத்தரிச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க அங்கே இருந்துட்டு. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, விசாரிக்கவே முடியலை இடி. அப்போ ஸ்டாலினுக்கு எழுதியிருக்காங்க, அவர் வெளியில் வந்தோடனே அவரை விசாரிக்கணும், அனுமதி கொடுங்கன்னு. அதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, அவர் மந்திரி, அனுமதி கொடுக்க முடியாது. எப்படி மந்திரி, லாக்கா இல்லாத மந்திரின்னு கொடுத்து வச்சார்ல, எதுக்காக கொடுத்தாருங்கிறது இப்போ தான் தெரியுது. இடி விசாரிக்காமல் இருக்கணும். வெளியில் வந்து லாக்கா இல்லாத மந்திரி எல்லாம் எடுத்ததுக்கப்புறமும் கேட்குறாங்க, அவர் விசாரிக்கணும், அனுமதியே கொடுக்கவில்லை. எத்தனை ஜென்மத்துக்கு இந்த பாவம் அவங்களை வந்து சேருதுன்னு பாருங்கள். இனி முதலமைச்சர் பதவி தலைகீழ நின்னாலும் நீங்கள் உங்கள் ஸ்டாலின் வராது. இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன பண்ணுது? அவன் தான் இப்போ இடி திருப்பி இப்போ வந்து அரசாங்கத்திட்ட கேட்குறான், நாங்கள் எவ்வளோ அனுமதி கேட்டோம், அவர் விசாரிக்கணும், ஆதாரங்கள் நிறையா இருக்குது, கைது பண்ண போனோம், கையை உதறி காலை உதறி இந்த குரூப் எல்லாம் வந்து எங்களை அடிக்க வந்து ஈடிக்காரங்களை ஆஸ்பத்திரியில் போய் ட்ராமா நடத்தி விட்டுட்டாங்க. இன்னும் விசாரித்தா தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் இதெல்லாம் பண்ணணுன்னு, குற்றப்பத்திரிக்கையில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படுது, அதெல்லாம் அவர் விசாரித்தா தான் முடியும். இதுவரை விசாரிக்கவே இல்லை, பேருக்கு தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்கோம், விசாரிக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. விஜய் உங்கள் உடனே அனுமதியை கொடுங்க, அப்போ தான் அந்த வழக்கில் முழுமையாக தண்டனை கிடைக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் அவங்க பண்ண முடியும். அதற்காகத்தான் இதை கேட்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு அது தனியாக இருக்குது. அதில் என்ன கூத்து நடந்ததுன்னா, அறப்போர் இயக்கம்னு ஒருத்தவங்க தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதில் நடந்த ஊழலை பற்றி போட்டாங்க. அதில் வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு, இவங்க ஆட்சியில் இருக்காங்க, அதனால் இதை சிபிஐக்கு அனுப்புங்கன்னாங்க. உடனே ஸ்டாலின் சிபிஐக்கு அனுப்பக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு அப்பீல், மேல்முறையீடு. ஏன்னா குற்றம் செஞ்சவனை தண்டிக்கக்கூடாது. அவர் அதே குற்றம் செஞ்சவன் தனக்கு கமிஷன் கொடுத்துட்டான், அவனை காப்பாற்றணும். எவ்வளோ நாளைக்கு இப்போ போச்சா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அது அப்பீல் பண்ணாங்க. இப்போ வந்து இவர் என்ன பண்ணணும், இந்த அரசாங்கம், விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் பெட்டிஷனை போட்டு இதை வந்து ஹைகோர்ட் வந்து சிபிஐக்கு அனுப்பணும்னு போட்டாங்க. அதுக்கு காரணம் தவறு செய்தவர் திமுகவை சேர்ந்தவர், அதனால் நீங்கள் சிபிஐக்கு போட்டீங்க. இப்போ நாங்கள் வந்துட்டோம், நாங்களே விசாரிக்கிறோம் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலைன்னு கேளுங்க. கேட்டு சிபிஐ இதை கேன்சல் பண்ணி நீங்கள் உடனடியாக நடவடிக்கை, கைது முதல் அத்தனை நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கலாம். அதனால் சுப்ரீம் கோர்ட் இதில் எப்படி போங்க. அண்ணாமலை கூட என்ன சொல்கிறாரு, அங்கே வந்துக்கிட்டு சிபிஐ வந்துக்கிட்டு அந்த வழக்கை நீங்கள் வாபஸ் வாங்கிக்கோங்கிறாரு. தப்பு, அது வாபஸ் வாங்கக்கூடாது. சிபிஐ விசாரணை தேவையில்லை, நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொல்லி அவரை கைது செய்து உடனடியாக அந்த ஊழலை விசாரித்து அவர் குற்றம் செய்தது உண்மையானால் அவருக்குரிய தண்டனை விஜய் வாங்கி கொடுக்கணும். ஆக இதுதான் இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தில் இடி கடிதம் எழுதுனோட காரணம். ஸ்டாலின் எந்த ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்கலை, அவரை விசாரிக்கவே விடலை. அதனால் இடி இப்போ கேட்குறாங்க, உடனடியாக அனுமதி கொடுங்கள் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நம்முடைய வேண்டுகோள். அடுத்தது திருமாவளவன். அதிமுகவை வந்து நீங்கள் சேர்த்தீங்கன்னா, ஏதாவது பிரிந்து போன அதிமுகவை அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்குற ஆதரவையும் மறுபரிசீலனை செய்ய நாங்கள் உயர்மட்ட குழு கூட்டுவோம். என்னையா உயர்மட்ட குழு? அதாவது அதிமுக வந்து ஊழல் கட்சின்னு சொல்லப்பட்டது யாரால்? திரு விஜய் அவர்களால். இப்போ அந்த கட்சியை சார்ந்த சிலர் அந்த கட்சியை உடைத்து கொண்டு வெளியே வந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம். ஆனால் அது குறித்தும் நாங்கள் எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழுவில் நிச்சயமாக கலந்து பேசுவோம். பெரிய ஜோக். அதெல்லாம் ஒரு கட்சி 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு உயர்மட்ட குழுவான். யார் இருக்கா உங்கள் உயர்மட்ட குழுவில் உறுப்பினர் சொல்லுங்கள், யார் இருக்கா? சும்மா இது ஒரு அரசியல் நேரத்துக்கு உயர்மட்ட குழு கொடுத்து மறுபரிசீலனை 2 எம்எல்ஏ ஜோக்கு. மறுபரிசீலனை செய்யுங்க. எதுக்கு? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவை சேர்த்துட்டாங்கன்னா இவங்களுக்கு 130 எம்எல்ஏ 135 எம்எல்ஏ வந்துடும், கவுத்தவே முடியாது. அதனால் என்ன நினைக்கிறாங்க, ஸ்டாலின் இது எப்போவாச்சும் கவுத்தணுமே, அதை கவுத்துறது தானே இவங்க எய்மே. எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க தெரியுமில்ல? நல்லா புரிஞ்சுக்கங்க. யாரையும் தாக்கணுங்கிறதுக்காக சொல்லலை, அதிமுக நண்பர்கள் புரிஞ்சுக்கங்க. நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன்,
விஜய் அவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு உடனே நான் சொன்னேன், ஸ்டாலின் டெல்லியில் போய் பேசி அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி ஆகட்டும், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன். ஏன்னா ஆட்சியை விடக்கூடாது, ஏன்னா அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க. விஜய் மாதிரி இவங்க புதியவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அத்தனை மந்திரி இவர் உள்பட இவர் பையன் உள்பட மந்திரி உள்பட ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதனால் இன்னும் யோசிச்சாருன்னா விஜய் ஆட்சிக்கு வந்துட விடக்கூடாது. எடப்பாடியை வச்சுட்டு பொம்மை மாதிரி வச்சுருக்கணும். எடப்பாடி தான் துரோகம் பச்சை துரோகம் பண்ணார் இல்லை அதிமுகவுக்கு, நம்ம ஃப்ரெண்டு. அதனால் அவரை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா வேலையும் பண்ணலான்னு தான் இதை கொடுத்தாரு. அது இறைவனர்களால் அது கெட்டுப்போச்சு. அதுவும் எடப்பாடி உடனே வந்து இவங்ககிட்ட அதை சொல்கிறார், வேலுமணி சிவி சண்முகம் சொல்கிறார், இவங்ககிட்ட கேட்டாங்களாம், விஜய் ஆதரவு கேட்குறாரு, நம்ம அவரோட சேர்ந்துடலான்னதுக்கு, இல்லை நான் பேசி முடிச்சுட்டேன், திமுக ஆதரவு கொடுக்குறாங்க, நம்ம உங்கள் எல்லாத்துக்கும் மந்திரி கொடுக்குறேன்னாலாம். எவ்வளோ பெரிய சதி திட்டம் பாருங்கள். இந்த சதி திட்டத்தை போட்டாங்க. இது இதாகலை, ஒத்து வரல. அப்போ நிலைமை எப்படி வந்தது? கவர்னர் சொல்லிட்டார், யாருக்குமே உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா சட்டசபையாக கலைச்சிடுவேன். ஸ்டாலின் பார்த்தார், இந்த 59 போயிருமே, திருப்பி வச்சா 10 15 தான் நமக்கு. ஏன்னா எல்லாரும் விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு நினச்சிக்கிட்டே இருந்து தான் ஓட்டு போட்டான் திமுக அதிமுகவுக்கெல்லாம். இப்போ எல்லாருக்கும் விஜய்க்கு இவ்வளோ ஆதரவு இருக்குன்னா திரும்பி எலெக்ஷன் வச்சா 5 சீட்டு ஸ்டாலினுக்கு எங்கே நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அதனால் 5 சீட்டில் போயிருக்கோம். உங்களுக்கு 5 சீட்டுக்கு மேலே வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலின், இது எதுக்கு வம்பு, ஏப்பா ஆட்சி கவுந்து போயிடும், நம்ம பொழப்பு நாரி போயிடும், ஏதோ 59 வச்சு இப்போ பயமுறுத்திக்கிட்டு இருக்கலாம். அதனால் இவங்க 2 கம்யூனிஸ்ட்டுக்கு தான் எல்லாத்துக்கும் ஜாலியாக போடுவாங்க. 25 கோடி 50 கோடி அவ்வளோதான் அவங்க ரேட். அது கொடுத்தா என்ன வேணாலும் சொல்லுவாங்க. கேட்டால் மதச்சார்பற்ற கூட்டணி. அவர் இவரை கேட்டால் இவர் என்ன சொல்கிறாரு, திருமாவளவன் இப்போ அதிமுகவோட நீ சேர்ந்தக்கூடாது விஜய். இவங்களுக்கு 2 விஷயம். ஒன்று, இவங்க பயமுறுத்திக்கிட்டே எல்லா அக்கிரமத்தையும் பண்ணலாம், எல்லா இதையும் அமைச்சர்கள் மேலே கேஸ் போடாதீங்க, ஸ்டாலின் மேலே கேஸ் போடாதீங்க, ஊழலை வெளியில் கொண்டு வராதிங்க, 2 எம்எல்ஏ ஆதரவு ஒன்று மிரட்டலாம். அதுதான் காரணம். ஆனால் வெளியில் என்ன சொல்கிறாங்க, அதிமுகவோட சேரக்கூடாதுன்னு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து மதவாத கூட்டணியாக பிஜேபியோட அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க, அதனால் அவங்களோட சேரக்கூடாதான். அதிமுக என்டிஏவில் பயணம் செய்த கட்சி, பாரதிய ஜனதாவோடு இன்றைக்கும் தீவிரமான நட்பை கொண்டிருக்கிற ஒரு கட்சி. 1999 இதே திமுக பாஜகவோட கூட்டணி வச்சு கூட்டணி மந்திரி சபையில் 5 வருஷம் இருந்தாங்களே. அப்போல்லாம் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா? அப்போ இவங்க மட்டும் மதச்சார்பற்ற கூட்டணியா? இவங்க மதச்சார்புள்ள கூட்டணி தானே அன்னைக்கு வச்சாங்க. நான் யாரை ஏமாத்துறீங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் இடிச்ச வாங்க நீங்கள் சொன்னால் நம்பிட்டு போயிடுவான்னா? அரசியலாப்பா பேசுகிறீங்க, அரசியலாக நடத்துகிறீங்க, கேவலமாக இருக்குது. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்க. அவர் கடைசியில் சொல்கிறாரு, நான் முதல்வராக வேண்டியது 2 எம்எல்ஏக்கு நீங்கள் முதல்வர் ஆகிடுவீங்க, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பிரதமர், ஜனாதிபதி, உள்துறை மந்திரி இவ்வளோ பேரும் பார்த்துக்கிட்டு இருந்துருவாங்களா? அரசியல் சட்டம் என்ன ஆகிறது? 2 எம்எல்ஏ வச்சுட்டு ஒருத்தர் முதலமைச்சர் ஆகி 234 இதில் நீதிமன்றங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அவர் சொல்கிறார், நான் ஆயிருப்பேன், ஆனால் இது பெரியார் மண், இதில் ஒரு தலித்தை முதலமைச்சராக விட மாட்டாங்களாம். முதல் விஷயம் பேசுகிறேன் திருமாவளவன். இந்த பெரியார் மண்ணுன்னு யாரை வச்சு ஏன் சொல்கிறீங்க? யார் ஏன் சொன்னால் பெரியார் மண்ணுன்னு? நாங்கள்லாம் வாழக்கூடிய மண்ணையா இது? ராஜராஜ சோழன் வாழ்ந்த மண், மிகப்பெரிய தியாகிகள் வாழ்ந்த மண், சுதந்திரத்துக்காக சிக்கெடுத்தாரே இவர் அவரை போல வாழ்ந்த மண், காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரி ஒரு இது இல்லாமல் எளிமையாக வாழ்ந்துட்டு போனாங்களே அரசியல்வாதிகள், அவங்க வாழ்ந்த மண், அண்ணாதுரை வாழ்ந்த மண், எம்ஜிஆர் வாழ்ந்த மண், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த மண். நீங்கள்லாம் வந்துக்கிட்டு பெரியார் மண்ணுங்கிறீங்களே. இப்போ ஒன்றுக்கும் இல்லை இது இல்லாமல் நாட்டை காட்டி கொடுத்த மனுஷன், அவர் செஞ்ச அட்டூழியங்கள் எல்லாம் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது தான் திமுக. கேட்டால் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நாங்கள் வாழ்கிற மண்ணையாது. பெரியார் மாதிரி ஒரு ஆள் இந்த மண்ணில் வாழ்ந்தது நாட்டுக்கே அவமானம். எல்லாம் காரி துப்புறான். சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றின ஆளியான்னு காரி துப்புறான். அவருடைய மண்ணுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது? இதுனா உங்கள் வீடை சொல்லுங்கள், உங்கள் கட்சி ஆஃபீஸ் வச்சுருக்கீங்களே அதை சொல்லுங்கள், இது பெரியாருடைய வீடுன்னு சொல்லுங்கள். அது யார் வீடு, நீங்கள் எப்படி வாங்கினீங்க, எல்லா கதையும் கேஸ் ஃபைலே என்கிட்ட இருக்குது. கைரேகையை பூரா நான் போலின்னு நிரூபித்து கொடுத்துருக்கேன். அதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. பெரியார் மண். ஒரு தலித் வந்து முதலமைச்சர் ஆகிற இந்த நாட்டில் கூட தான், தலித் முதலமைச்சர் ஆகிறத தடுத்ததா இந்த நாடு?
எப்படிப்பட்ட கக்கனை போலீஸ் மந்திரியாக வச்சது அந்த நாடு? கக்கன் எப்படிப்பட்ட ஆள்? உங்களை மாதிரியா கட்ட பஞ்சாயத்து பண்ணவங்களா? கட்ட பஞ்சாயத்து பண்ணவங்களா? ஒவ்வொரு ஜாதி பேரையும் சொல்லி கவுண்டங்க பொண்ணை தூக்கு, வன்னியன் பொண்ணை தூக்குன்னு பேசினவரா கக்கனு? ஒவ்வொரு கட்சிக்காரவங்களையும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவங்களை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதை வேடிக்கை பார்த்தவரா? ஒவ்வொரு சிறுத்தை மேலேயும் 10 எஃப்ஐஆர் இருக்கணும்னு சொன்னவரா கக்கன்? கக்கன் போலீஸ் மந்திரியாக இந்த நாடு ஏற்றுக்கொண்டதா இல்லையா? கடைசி வரை ஒரு ரப்பர் சர்ப்பை போட்டுட்டு இருந்த மனுஷன் இதில் எம்எல்ஏ தேர்தலில் தோற்றுக்கிட்டு இருக்கோன்னு சொன்ன உடனே சாவியை கொடுத்துட்டு நடந்து போய் பஸ்ஸில் ஏறி போன மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு தலித் இந்த நாடு வரவேற்கிறது. அப்படிப்பட்ட தலித்தாக வாருங்கள், உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் என்ன அதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. நில அபகரிப்பு உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளுமா இல்லை முதல்வராக ஏற்றுக்கொள்வார்களா? அதனால் நல்ல தலைவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். கடைசி சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டார் அந்த மனுஷன். அவரை தலித்தாகவே பார்க்கல, ஒரு தலை சிறந்த தலைவராக பார்க்கிறோம் இந்த நாடு, தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஜாதியை பார்த்து யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்வதில்லை இந்த தமிழ்நாடு. மனிதர்கள் நல்லவர்களா அதை பார்த்து தான் ஏற்றுக்கிறோம். அதனால் நல்ல கக்கனாக மாறுங்க. இவருக்கு சொல்கிறேன், திருமாவளவனுக்கு, நானே உங்களுக்கு மாலையை போடுறேன், முதலமைச்சருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நானே உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன். அதனால் நீங்கள் நல்லவராக இருங்கள், நாடு உங்களை வரவேற்கும். ஜாதி பேரை சொல்லிக்கிட்டு அப்போ எல்லா கெட்டதையும் பண்ணால் நாடு எப்படி உங்களை வரவேற்கும் அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது நம்ம இது ஆங்கில முரசொலி பத்திரிகை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹிந்து என் ராம் என்பவர் நடத்துவது ஆங்கில முரசொலி பத்திரிகை. என்றைக்கு திமுகவை ஆதரித்தார்களோ அன்றைக்கி அது சமாதி கட்டப்பட்டு விட்டது அந்த பத்திரிகைக்கு. இப்போ எல்லாம் டாய்லெட்டுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன ஒரு யூடியூப்பை ஆரம்பிச்சுக்கிட்டு அவங்களும் ஒரு மனுஷன்னு பேசிக்கிறாங்க. எவன் பார்க்குறான் யூடியூப்பை? உங்களை பற்றி தான் தெரியுமே. இப்போ எப்படி ஹிந்து ஓடிக்கிட்டு இருக்கு, எவனும் படிக்கிறது இல்லையா? இவர்களுடைய ஆசீர்வாதத்தால், ஸ்டாலின் குடும்பத்து ஆசீர்வாதத்தால் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஆதரவாக பேசணுமே. அதனால் அந்த யூடியூப் சேனலில் இந்த ஹிந்துவிலேருந்து எல்லாம் டிவிக்கு வேரியஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்து பத்திரிகையை யாருமே படிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருதலை பட்சமாக எழுதுகிறாங்க. உங்கள் பெற்றோர்கள் எல்லாத்தையும் சொல்லிடுங்க, யார் வீட்டிலையும் அது ஹிந்து ஆங்கில முரசொலி அதை படிக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் பொய் எழுதுனா இப்போ என்ன எழுதுகிறாங்க, பேசுகிறான். அதில் ஒரு மேதாவி பேசுகிறான். அதில் என்ன சொல்கிறான்னா, அதாவது விஜய் தினமும் 9:45 ஆஃபீஸ் வந்துடுறாரு, சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாரு, அது அங்கேயே சாப்பிட்றாரு அப்படின்னு எல்லாம் பத்திரிக்கையில் செய்தி வந்தது. அது ஒரு வீடியோவும் வந்தது, அவர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இதை ஹிந்து பத்திரிக்கை ஆங்கில முரசொலி என்ன சொல்கிறான், அது ஏஐயில் போட்டது, அவர் அந்த மாதிரி சாப்பிடல, அதெல்லாம் ஏஐயில் உருவாக்குனது. Almost overnight, social media has turned Vijay and his TVK into a factory of historic firsts, revolutionary governance and unprecedented change. There is just one problem. Many of these claims are exaggerated, misleading or even completely false. அப்போ 9:45 வர்றது ஏஐயில் உருவாக்குனதா? கரெக்டாக இருக்குது. அப்போ இவர் உதயநிதியெல்லாம் தூங்கினாரு. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு மாற்றி ஒரு ஏஐ போட்டிருக்க வேண்டியதானே? 2 மணிக்கு எந்திரிப்பார், அதுக்கு ஒரு போலியாக போட்டிருக்கலாமே நீங்கள் ஒரு ஏஐ. அது ஏஐயில் போடப்பட்டதான். போலியான வீடியோவை போட்டதை ஆரம்பித்து வச்சதே கருணாநிதி குடும்பம் தானே. ஹிந்து உனக்கு தான் சொல்கிறேன். 2001 கருணாநிதியை கைது செய்யும்போது போலீஸ்லேருந்து வீடியோ எடுத்தாங்க. எடுக்கும்போது அவரை கைது பண்ணும்போது போலீஸ்காரங்க கூப்பிட்டாங்க, சார் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வந்திருக்கு, எஃப்ஐஆர் போட்டுட்டோம், வாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், ஒத்துழைப்பு கொடுங்க சார். நாங்கள் உடனே முரசொலிமாறனுக்கு ஃபோன் பண்ணார், ஏய் என்னை பிடிக்க வந்துட்டான், வானத்துலேருந்து குதித்த குடும்பமாக நீங்கள், உங்களை பிடிக்க வந்துட்டாங்க, ஏன் உங்களை பிடிக்கக்கூடாதா? ஊழல் பண்ணால் பிடிக்கக்கூடாதா? அங்கேருந்து முரசொலிமாறன் வந்தார். அவர் மத்திய மந்திரி டிஐஜி முகமது அலி ஐபிஎஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்மில் இருக்கார், அவரை டியூட்டியில் இருக்கார். அவரை இவ்வளோ பெரிய மோதிரம் ஊரை கொள்ளையடிச்சு பணம் சம்பாதிச்ச மோதிரத்தில் முகத்தில் குத்தினார் ஒரு டிஐஜியை முரசொலிமாறன். இந்த பிஜேபி அரசாங்கம் அன்றைக்கி வேடிக்கை பார்த்தாங்க. முரசொலிமாறனை கைது பண்ணியில் உள்ளே போட்டு முகத்தில் குத்துனாங்க. போலீஸாரை தாக்குன உடனே அவங்களுக்கு மேலதிகாரிகிட்டேருந்து வந்தது, போலீஸாரை குத்திட்டாங்களா முகத்தில், கருணாநிதி வரமாட்டேங்கிறாரா, தூக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டத்தில் என்ன இருக்குது, அரெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் மறுத்தால் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலான்னு இருக்குது.
குறைந்த அளவு இதை யூஸ் பண்ணலாம். அதில் என்ன பண்ணாங்க தெரியுமா? கருணாநிதி கையையும் காலையும் பிடிச்சி தூக்கிட்டு போனாங்க அரெஸ்ட் பண்ணி. இவங்க மட்டும் ரொம்ப இவங்களாம் ராஜ பரம்பரை, அவங்கள கைது பண்ணக்கூடாதான். மேம்பாலத்தில் ஊழல், மேம்பாலம் கட்டினதில் ஊழல், இந்த செக்ரட்டரியேட் கட்டினதெல்லாம் ஊழல் போயிருந்தால் அது எத்தனையோ வருஷம் ஜெயிலில் இருந்திருப்பார் கருணாநிதி. அது மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு இதை எடுத்து கொண்டு போன உடனே இந்த சன் டிவிக்காரன் அந்த வீடியோ எடுத்து ஆடியோ இது பண்ணி எடிட் பண்ணுறான். நீங்கள் சொல்கிறீங்களே ஏஐன்னு, அன்னைக்கு நீ என்ன வேலை பண்ண? ஆங்கில முரசொலி ஹிந்து உனக்கு தான் சொல்கிறேன். அன்னைக்கு என்ன பண்ணாங்க? 2001 ஐயோ அம்மா ஐயோ எடிட்டிங் இதெல்லாம் சவுண்டு மிக்சிங் எல்லாம் சன் டிவி ஆஃபீஸில் பண்ணி காலையில் போட்டான் 6-7 மணிக்கு. இப்போ இது பண்ண ஐயோ அம்மான்னு சத்தம் கேட்குது 6:30க்கு. என்னமோ நடக்குதுன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு டிவியில் கேட்குது. அப்புறம் டிவியை போட்டிங்கன்னா இவர் தூக்கிட்டு போகிறாங்களாம். ஐயோ அம்மா கொள்கிறாங்களே. அதெல்லாம் கருணாநிதி கற்றுனது இல்லை, இவங்களா சவுண்டு மிக்சிங். அன்னைக்கு ஃப்ராடு பண்ணது, வீடியோவில் இது பண்ணது, எடிட்டிங் பண்ணதெல்லாம் நீங்கள். இந்த இதையே கற்றுக் கொடுத்தது நீங்கள். இன்றைக்கி ஏஐயில் ஒன்று விஜய் சாப்பிட்றது ஏஐயில் போடுறான்னு இந்த ஆங்கில முரசொலி வெக்கம் இல்லாமல் போடுறீங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவன இழிச்சவாயினா உன்னுடைய இது தெரியாது. அவங்ககிட்ட போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பத்திரிக்கை நடத்துறதுக்கு. உங்களுக்கு இதை விட கேவலம் என்னையாக இருக்குது? அடுத்தது அந்த ஹிந்து இதில் என்ன போடுறாங்க தெரியுமா? டிவிக்கையில் எம்எல்ஏக்களில் பெரும்பகுதி கல்வி தகுதியை பொய்யா சொல்லியிருக்காங்களாம். பாரு, 4 பேரும் என்னமோ பிஹெச்டி டாக்டரேட்டு பிஹெச்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். 4ஆம் கிளாஸ் படித்த கருணாநிதிக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்த மாதிரி டாக்டர் கருணாநிதினு போட்ட ஆளுங்க நீங்கள். இவங்க ஏன் கொடுக்குறாங்க? அப்புறம் சில பேர் ஐஐடி இன்ஜினியர்னு போய் சொல்லியிருக்காங்களாம். சட்டம் படித்தவங்கன்னு போய் உங்கள் குரூப்பில் தான் ஒருத்தன் கூட படித்தவங்க எல்லாம் 4ஆம் கிளாஸ். அவளை படிக்கலைன்னு சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் இருக்க, தேர்தல் ஆணையத்துக்கு போய் இவங்க பொய்யான தகவலை கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலின் பிஏன்னு போடுறாருல்ல, ஸ்டாலின் பிஏன்னு போடுவார். அவருடைய கல்வி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா, நீ அவர் பிஏ பாஸ் பண்ணதை கொண்டு வா. தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கு பேர் போனவங்க நீங்கள். இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷனில் போய் சொல்லு. அதையும் இங்கே சொல்கிற, அதை இந்த ஆங்கில முரசொலி அதையும் போடுறான். அடுத்தது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறான் ஆங்கில முரசொலி. விஜய் ஹெல்ப்லைன் வச்சா எல்லாரும் அவர்கிட்ட பேசலான்னு பொய்யானதை பரப்புகிறாங்களாம். உங்கள் ஸ்டாலின் இருக்கும்போது ஸ்டாலினுடன் பேசலாம் எந்த நேரமும் அப்படின்னு ஒரு புள்ளாவை கிளப்பி விட்டீங்க. இதை ஸ்டாலின் ஒரு மீட்டிங்லேயே பேசினார். எப்படின்னா பாருங்கள், என்னுடைய ஹெல்ப்லைன் நீங்கள் எப்போ பண்ணாலும் உடனே எடுப்பாங்க. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கன்னு பண்ணார். ரிங் ஆகிட்டே இருந்து ஒரு வேலும் எடுக்கலை. 3-4 தடவை எடுத்தினார். ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு வச்சார். இப்படி ஊரை ஏமாத்தினாருங்க நீங்கள். என்னுடைய என்ன தொடர்பு கொள்வதற்கு என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பர் போடுறேன், 78108. அது ஏற்கனவே விளம்பரம்லாம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் எதையும் ஆதாரத்தோடு பேசுறதுக்காக தான் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சார் நான் போட மாட்டேன். ஆக விஜய் ஹெல்ப்லைனில் பேசினார். இதெல்லாம் நான் விஜயை பாராட்டி பேசுகிறதுக்காக பேசலை. அவங்க பக்கம் நியாயம் இருக்குப்பா, அதனால தான் பேசுகிறேன். பாராட்டி பேசணுங்கிறதுக்கு இல்லை. உங்கள் பக்கம் தப்பு இருக்குது. அதனால் ஹிந்துவனுக்கு ராமுக்கு சொல்கிறேன், விட்டுருங்க. ஜெயலலிதா அதில் என்ன ஆச்சு? இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கங்க, இளைஞர்கள்லாம். ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது இந்த இந்து என் ராமு சட்டசபையில் அவங்க அது நடந்த சில விஷயங்களை அசிங்கமாக எழுதினார். ஜெயலலிதா சொன்னாங்க பிடிச்சி உள்ளே போடுனாங்க. இந்து என் ராம அடித்து பிடிச்சி ஓடி ஒளிஞ்சு இதுக்கு போயிட்டார், இங்கே பெங்களூருக்கு. அப்போ கமிஷனர் விஜயகுமார் அவரை இங்கேருந்து ஃபாலோ பண்ணி அவரை இங்கே பெங்களூருக்கு போகிற வழியில் மட்டைக்கு பிடிச்சி தூக்குனாங்க. ஐயா மன்னிச்சுக்கோங்க, காலில் விழுகிறேன். ஜெயலலிதாட்ட கூட்டிகிட்டு போங்க, காலில் விழுகிறேன்னு சொன்னவர் தான்.
இந்த ஹிந்து என்றான். மன்னிச்சு விட்டாங்க ஜெயலலிதா, அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருப்பாங்க. அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு, ஹிந்து என்றான் இன்னும் இந்த பொழப்பு பொழைக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுனா நீங்கள் திமுகவின் சரித்திரத்தை திருப்பி பாருங்கள். குவாலிஃபிகேஷனை பற்றி நீங்கள் பேசலாமா? ஒரு படித்தவன் இருக்கானா அவன் திமுகவில்? உருப்படியாக படித்தவன் 2 டிகிரின்னு வாங்கினா மார்க் ஷீட்டை கொண்டு வாங்கினா பல பேர் சொல்லியிருக்கேன். இந்த லட்சத்தில் நீங்கள் டிவிக்கில் எல்லாரும் குவாலிஃபிகேஷனை மாற்றி கொடுத்துருக்காங்க. டாக்டரேட் உண்மையிலே டாக்டரேட் இருப்பான், போய் பாரு. அதனால் இன்னும் மறுபடியும் ஆங்கில முரசொலி ஹிந்துக்கு நம்ம கடுமையான கண்டனத்தை தெரிவிப்போம் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது அதிமுகவில் நடக்கக்கூடிய குழப்பம். அதிமுகவை சேர்ந்தவங்க நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நீங்கள் அதிமுக நம்ம கட்சி ஆகுது, அந்த கட்சியுடைய மகிமையே வேறு. அந்த கட்சியெல்லாம் நாங்கள் இது பண்ணும்போது சப்போர்ட் பண்ணும்போது அங்கே இருந்த ஆளுமை வேறு, அங்கே இருந்த நியாயங்கள் வேறு. அநியாயம் அக்கிரமம் எல்லாம் இன்றைக்கி வந்து அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு நான் ஆதரவு கொடுக்கணுமா? எதிர்பார்க்குறீங்களா? சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் இப்போ இருக்கிற தலைவர்களை ரசிக்கிறவங்க, நாங்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க காலத்தில் இருந்து அவங்கள பார்த்தவங்க. இன்றைக்கி இவங்க பண்ணுற கூத்துக்கள்லாம் எங்களால் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது. பிஜேபி ஆளுங்களும் சொல்கிறாங்க, என்ன சார் மாறிட்டீங்க இல்லையா? உன் தலைவன் பூரா படும் மோசம் ஐயா, நான் அரசாக இவ்வளோ போகிறேன் கெடுதல் பண்ணுறான் உன் தலைவனெல்லாம். இதே சனாதானத்தை பற்றியும் இதே இந்து மத இதுங்களை பற்றியும் கோட்பாடுகளை பற்றியும் இதே ஆன்மீகத்தை பற்றியும் இதே தேசியத்தை பற்றியும் நான் எவ்வளோ பேசியிருப்பேன். உன் பிஜேபிக்காரன் எவ்வளோ சுயநலமாக இருந்தான் தலைவன். ஸ்டாலினுக்கு போய் சொம்பு தூக்குறான் அவன் பிஜேபி தலைவனெல்லாம். ஸ்டாலின் அவனுக்கு அவங்க சைட்லேருந்து லஞ்சம் வாங்கி பெரிய ஆளாகிறான் அவன் பிஜேபி தலைவன்லாம். இதை வச்சுக்கிட்டு பிஜேபியை சப்போர்ட் பண்ணுன்னா எப்படி பண்ண முடியும்? இன்றைக்கி ஏடிஎம்கேயோட நிலைமை என்னென்னா, அதாவது பொதுக்குழுவை கூட்டுங்கள்ங்கிறாங்க. சிவி சண்முகம், வேலுமணி பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு என்ன சட்டத்திட்டம் சொல்லுது அப்படின்னா, 1/5 உறுப்பினர்கள் எழுத்து மூலமாக கொடுத்தால் பொதுக்குழுவை கூட்டித்தான் ஆகணும். அதிமுக பொதுக்குழுவில் 2300 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் 1/5 எழுதி கொடுத்தா எடப்பாடி கூட்டணும். ஆனால் இப்போ 2 இருக்காங்க. அதனால் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க பொதுக்குழுவை கூட்டு. எடப்பாடி பொதுக்குழுவை கூட்ட மாட்டேங்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினார். 50 பேருக்கு மேலே வரலை, ஒரு 25 பேர் மட்டும் வந்திருக்காங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, திமுகவோட நம்ம என்னைக்கு கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கணும்னு நினச்சோமோ அன்னைக்கே உண்மையான அதிமுக தொண்டை நம்மளை வெறுத்துட்டான். 50 பேருக்கு 52 பேர் வரலைங்கிறாங்க. அப்போ ஆதரவு இல்லை. பொதுக்குழு வச்சா என்ன ஆகும் தெரியுமா? காலி. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி விட்டு தூக்கிட்டு அதிமுக அடிப்படை உறுப்பினர்களிலிருந்தும் தூக்கிடுவாங்க. திமுகவுடன் கூட்டணி வைக்க முயன்றதால் காலி. எடப்பாடி அப்படி தானே அவர் தூக்குனார், இவங்களை சசிகலாவை அப்படி தானே அவங்க தூக்குனாங்க. அதனால் காலி. அதனால் இப்போ வந்துக்கிட்டு இவங்க சிவி சண்முகம் இருக்கிறவங்க அவங்க கேட்குறது நியாயம். எடப்பாடி கூட்டு, உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் இங்கே ஓட்டு போடும்போது அவங்க செல்வாக்கை நிறுவிங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போங்கங்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு தப்பு, இந்த சிவி சண்முகம் மறுபடியும் சசிகலா தினகரனை சேர்க்கணுங்கிறாங்க. அதை மட்டும் சேர்த்திங்கன்னா அதிமுக உருப்படாது. சசிகலா இதை விட ஸ்டாலினுக்கு கூஜா தூக்குறவங்க. இந்த எலெக்ஷன்லேயே பணம் வாங்கிட்டு தான் வந்து அவங்க அதிமுக ஓட்டை பொறுப்பதற்காக தனியாக நின்னாங்க. டிடிவி தினகரனுக்கெல்லாம் அந்த கட்சியை குட்டிச்சவராக்கினவர் ஜெயலலிதா அவர்களே அவர் துரத்துனாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காங்க. அதனால் இவரை விட்டு பிரித்து கொண்டாந்து நீங்கள் ஒரு அணியாக இருந்து அவங்களோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சு ஊழல் இல்லாமல் மந்திரியாகி ஊழல் இல்லாமல் அதிமுக பேரை காப்பாற்றுங்க அப்படிங்கிறது தான் இது. அதனால் எடப்பாடிக்கு சொல்லிடுறேன், நீங்கள் வெளியே போகும் காலம் வந்து விட்டது. அதிமுகவை விட்டு வெளியேறுங்கள், இல்லைன்னா உங்களை தூக்கி வீசிடுவாங்க அப்படிங்கிறது அதிமுகவுக்கு நாம் கொடுக்க விரும்பக்கூடிய செய்தி. அம்மா உணவகம் புதுப்பிக்கப்படும்னு இருக்கார் முதலமைச்சர் விஜய். நல்ல விஷயம். ஏன்னா அது அரசியலாக பார்க்காதீங்க. எத்தனையோ ஏழைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இடம். எனக்கு தெரிஞ்சு 20 ரூபா செலவு பண்ணி 3 வேளையும் சாப்பிட்ட ஏழைகள் இருக்காங்க. சாதாரண நடுத்தர மக்கள் கூட அங்கே போய் சாப்பிடுவாங்க குடும்பத்தோடு. 20 ரூபா தான் செலவாங்க, அவங்களுக்கு மிஞ்சும். ஆக ஏழைகளுக்கு அடைக்கலம் கொடுத்த இடம் வந்து அம்மா உணவகம். அதை மறுபடியும் இது பண்ணி புதுப்பித்து பழையபடி கொடுக்கணும் அப்படிங்கிற விஜய் அவர்களினுடைய அறிவிப்புக்கு வரவேற்பு கொடுக்கணும். ஆனால் விஜய் அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான கோரிக்கையை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். என்னென்னா, அந்த கருணாநிதி சமாதிக்கு அரசாங்க பணத்திலிருந்து எவ்வளவு பணம் செலவு செய்யப்பட்டதுங்கிறதுக்கு வெள்ளை அறிக்கையை நீங்கள் கொடுக்கணும்.
எங்களுக்கு தெரிஞ்சு 250-300 கோடி ரூபா மக்கள் வரி பணத்தை வச்சு அதை கட்டியிருக்காங்க. அதை முதல்ல நடவடிக்கை எடுத்து அதை ஸ்டாலினுடைய பணத்திலிருந்து, திமுக அறக்கட்டளை பணத்திலிருந்து மீட்டு அரசாங்க கருவூலத்தில் சேர்க்கணும். ரெண்டாவது, இப்போ நடக்கக்கூடிய தின செலவுகளுக்கும் அரசாங்கத்திலிருந்து கொடுத்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு செய்தி வந்திருக்கிறது. டெய்லி வடை கொடுக்குறான், தயிர் வடை, காஃபி. எந்த சமாதியிலும் கொடுத்ததில்லை. அண்ணா சமாதியிலே இல்லை, எம்ஜிஆர் சமாதியில், உங்கள் அப்பா சமாதியில் மட்டும் யார் செலவு? அரசாங்க பணத்தில் உங்கள் அப்பாவுக்கு சமாதியில் காஃபி வாங்கி கொடுப்பையா? அரசாங்க பணத்தில் உங்கள் அப்பாவுக்கு வந்துக்கிட்டு தயிர் வடை போட்டு கொடுப்பையா? இன்னமும் அவர் தான் நம்ம எழுத்தாளர் இவர் வைரமுத்து சொன்னார், இது தாஜ்மஹால் யார் பணத்தில் கட்டின தாஜ்மஹால்? தாஜ்மஹாலாக கட்டின ஷாஜகான் சொந்த பணத்திலேருந்து கட்டினான், போய் பாருங்கள். இவருடைய சமாதியை மட்டும் தாஜ்மஹால் மாதிரி உள்ளே ஒருத்தம் போக மாட்டேங்கிறான். அப்போ இப்படி அழகுபடுத்தி வச்சாச்சும் பண்ணுவோன்னாங்க. விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் வெள்ளை அறிக்கையை இது பண்ணணும். எத்தனை கோடி செலவு பண்ணப்பட்டது, ஒரு பைசா இங்கே பதவியேற்ற நாள்லேருந்து ஒரு பைசா கருணாநிதி சமாதிக்கு அண்ணா இது அரசாங்க பணத்திலிருந்து போகக்கூடாது. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை செய்யுங்க. எத்தனை கோடி செலவு செய்யப்பட்டதுங்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறது. அடுத்து உதவுங்க. கனிமொழி புலம்புறாங்க, ரொம்ப ரொம்ப புலம்புறாங்க. என்னென்னா, எங்கள் அண்ணா தோற்றதையே என்னால் தாங்க முடியலை, கீதா ஜீவன் வேறு தோற்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்கள் ஏற்றுக்கொள்வது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் மாதிரியா ஓட்டு போடுவான் அவன். எப்படி நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களுடைய தேர்தல் அந்த தொகுதியிலே அவருடைய வெற்றி பெறாத ஒரு சூழலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, அவரிடமே நான் பல முறை சொல்லிவிட்டேன். என்னால் இந்த தூத்துக்குடியின் தேர்தல் முடிவுகளையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இளைஞன் வெகுண்டு எழுந்து விட்டான். இனி உங்களுக்கு இடமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் அண்ணா தூத்து போயிட்டாருன்னு சொல்லி கவலைப்படுறதெல்லாம் ஊரை ஏமாத்தாதீங்க. அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாகும்னு ஒரு பழமொழி. அண்ணன் எப்போ போவார், திண்ணை எப்போ காலியாகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அண்ணன் அரசியலை விட்டு எப்போ போவார், திண்ணை எப்போ காலியாகும்னு தான் நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கேட்டீங்க. இப்போ ரொம்ப வருத்தப்படுற மாதிரியெல்லாம் நடிக்காதீங்க. அடுத்து உங்களுக்கு தான் திமுக இது உங்களுக்கு தூத்துக்குடியில் அடுத்த எலெக்ஷனில் கனவு கூட காங்காதீங்க ஜெயிப்பீங்கன்னு. போன எலெக்ஷனில் அமித்ஷாவை கையில் போட்டு பாஜகவை நிற்க விடாதீங்க, வீக்கு கேண்டிடேட் போடுங்கன்னு சொல்லி தாவேக்காவை போட வச்சு 5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிங்க. இப்போ சொல்கிறேன், உங்கள் இதை சவால், உங்கள் எம்பி பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு அதே தூத்துக்குடியில் தாவேக்கா அனுப்பாங்க உங்களை எதிர்த்து, நீங்கள் டெபாசிட் வாங்கிக்காமீங்க, இது பண்ணுவோம். காலி, நீங்கள் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்கள் கணவர் இங்கே சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக்கிட்டீங்க, உங்கள் ஒரு பையனை சிங்கப்பூருக்கு சிட்டிசன் ஆக்கிட்டீங்க, கொள்ளையடித்த பணத்தெல்லாம் வச்சு இங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் கூடிய சீக்கிரம் எம்பியை ராஜினாமா பண்ணி நின்று தாவேக்காட்டை தோத்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் மூட்டையை கட்டிட்டு சிங்கப்பூர் சிட்டிசனாக போவது தான் இந்த நாட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லதுங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.